நண்பர்களே, முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னொரு முறை என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் அருட்செல்வம். என்னை யாரும் படபடப்பாக இருந்து பார்த்திருக்க மாட்டீர்கள். இன்று நிறைய படபடப்பு, பெரிய டென்ஷன். நானே இவ்வளவு டென்ஷனாக என்று எதிர்பார்க்கவில்லை. ஏன் என்று யோசித்து பார்த்தேன். ஒரு சிறு குழந்தை புத்தகத்தில் சூப்பர்மேன் பார்த்திருக்கும், அவரை பற்றிய கற்பனைகளை நிறைய வளர்த்திருக்கும். என்றாவது ஒரு நாள் அந்த சிறு குழந்தை அந்த சூப்பர்மேனை பார்த்து அவரோடு ஒரு வாரம் செலவிட்டு அவர் உண்மையிலேயே சூப்பர்மேன் என்று தெரிந்தால் எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் இருக்கிறேன். இலக்கியம் கொஞ்சம் படித்தவன். திரு ஜெயமோகன் அவர்களையும் திரு அஜிதன் அவர்களையும் நிறைய படித்தவன். அதை படிக்கும் பொழுது இவ்வளவு தரமான இலக்கியமா என்று வியந்ததுண்டு. அந்த எழுத்துக்களை எழுதிய நபர்களை நேரில் சந்தித்த போது ஒரு மிரட்சியாக இருந்தது. அந்த மிரட்சியும் போகவில்லை. அவர்கள் முன்னால் நடித்துக் கொண்டிருந்தேன். இப்போது மேடைக்கு வரும் பொழுதுதான் இந்த மிரட்சி வந்திருக்கிறது. அவர்களை பற்றி சிறிய அறிமுகம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் அவர்கள் அனைவரையும் நான் மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். முதலில் வடதமிழ் சங்கத்தின் தலைவர் திரு ஜோ கருணா அவர்களை பலத்த கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக எங்களின் எதிர்கால தலைவர் திரு சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக திரு ஜெயமோகன் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய விழா நாயகன் திரு அஜிதன் அவர்களை மேடைக்கு. இந்த முக்கியமான இலக்கிய நிகழ்வை இப்போது ஆரம்பிக்கலாம். வரவேற்புரை ஆற்றுவதற்காக திரு சுரேஷ் அவர்கள். காலத்தின் வெள்ளத்தில் கரைந்து போகாமல் இன்றும் இளமை குன்றாது கன்னித் தமிழாய் நிலைத்து நிற்கும் எம் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இந்த இனிய தமிழ் இலக்கிய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த அரங்கில் என்னை விட தமிழ் பேச்சிலும் அறிவிலும் இலக்கியத்திலும் மிகுந்த திறனுடையவர்கள் இங்கு பலர் உள்ளனர். இருப்பினும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வாய்ப்பு அமைந்தது எனது பாக்கியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் கருதுகிறேன். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவரை பற்றி ஒரு சிறு முன்னுரை. அவர் இந்தியாவில் மிக சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர். அவர் பல நாவல்கள், சிறுகதைகள், இலக்கிய விமர்சனம், இலக்கிய வரலாறு, பயன்பாட்டு கட்டுரை, பண்பாடு, மரபு, மதம், தத்துவம் என பல தளங்களில் எழுதி வருகிறார் மற்றும் அதில் பேருரையும் நிகழ்த்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் வசனம் மற்றும் திரைக்கதையும் எழுதியுள்ளார். பல இலக்கிய விருதுகளை பெற்றவர். அத்துடன் தக்ஷிலா பல்கலைக்கழகம் அவருக்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அவரது தமிழுக்கும் எழுத்திற்கும் இந்த அரங்கத்தில் பல ரசிகர்கள் உள்ளனர். இத்துணை பன்முக ஆளுமைக்கு சொந்தக்காரரான டாக்டர் ஜெயமோகன் அவர்களை சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்கிறேன். உங்களுடைய சிந்தனைகளை கேட்கவும் அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
நமது மற்றொரு சிறப்பு விருந்தினரை பற்றி கூற வேண்டும் என்றால் இவரும் பன்முக ஆளுமை கொண்டவர். தமிழ் எழுத்தாளர், நாவலாசிரியர் மற்றும் திறமையான சினிமா கலைஞராகவும் பயணித்து வருகிறார். திரு அஜிதன் ஜெயமோகன் அவர்களை இந்த தமிழ் இலக்கிய நிகழ்விற்கு வரவேற்பதில் ஆனந்தம் கொள்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவரும் வெவ்வேறு துறையில் சிறந்து விளங்கினாலும் தமிழின் மீது காதலும் ஆர்வமும் நம்மை ஒன்றாக இங்கே இணைத்துள்ளது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற இருக்கரம் கூப்பி வணங்குகிறேன். தமிழ் மொழியின் ஆழத்தையும் வளத்தையும் தொன்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உன்னத பணியை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதற்கு வழிவகுக்கும் வகையில் இம்மாதிரியான நிகழ்வு உதவும் என்று நம்புகிறேன். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததில் வடதமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது என்று கூறி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.